ஹாய் வேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராமாலா ஷிஃபா. இன்றைக்கி ஒரு புது சீரீஸ் பார்க்கலாம். என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப நாளாக இந்த சீரீஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோடோட கடைசியில் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சீரீஸோட பேர் மை ஸ்வீட் பிரதர் இன்லா. ஆக்சுவலாக இது ஒரு மினி சீரீஸ் மாதிரி. ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சீன் பார்த்ததுமே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் ஹூயன். அவளுடைய பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேர் பாவ். ஹூயனுடைய அம்மா அப்பாவுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்குது. பாவை வரும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹூயனுடைய அண்ணனோ தம்பியோ கீழே இறங்கி வரான், பிரதர்னு சொல்கிறாங்க. அவனை பார்த்ததுமே, இங்கே பாரு, இதுதான் ஹூயனுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு பாவோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹூயனுடைய பிரதர்னு சொன்னால அவனோட பேர் கைன். கைன்னு பாவை பார்த்ததுமே ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி பாவோ நல்லா தெரியும்னு சொல்கிறத விட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக பழகியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவனை பார்த்ததுமே அவனுக்கு பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகம் வருது. கைனை பார்த்ததுமே சிரிச்சுக்கிட்டே பாவை எந்திரிச்சு பக்கத்தில் நான் தான் பாவ், ஹூயனுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண கை கொடுக்குறான். அதுக்கு கைனும் கையை கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கைன் தான் பாவை வச்ச கண்ணு வாங்காமல் முறைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஹூயனுடைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, நீ என்னப்பா பண்ணுற, எங்கே வேலை செய்கிற அப்படின்னு கேட்க, நான் இன்னும் வேலைக்கு போகல, இப்போ தான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா ரொம்ப சின்ன பையன் போலையே, எந்த காலேஜில் படிக்கிற அப்படின்னு கேட்க, யூனிவர்சிட்டி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓ அந்த காலேஜா, அந்த காலேஜில் தான் கைன்னு ஒர்க் பண்ணுறான் அப்படின்னுட்டு, கைன் உனக்கு பாவாவை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன், நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பாவாவுடைய கிளாஸில் அன்னைக்கு ப்ரொஃபஸர் கைனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான் மிஸ்டர் கைன், உங்களுடைய புது டீச்சிங் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அப்போ தான் பாவா கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகிறான். அவன் லேட்டாக வந்திருக்கான். சாரி அப்படின்ட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சீக்கிரமாக ஓடி வரான். அப்போ தடுக்கி கீழே விழுந்துட அவனுடைய பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில் கொட்டிடுது. அவன் சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்து பேக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்க, பேக்குள்ளே இருந்து ஒரு காண்டமும் கூடவே ஒரு லூப் பாட்டிலும் கீழே விழுந்துடுது. அவன் அதை எடுத்து உள்ளே போட்டு அந்த லூப் பாட்டிலை எடுக்க போகிறான். அதை கைன் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். அதுவும் ஒரு மாதிரி லுக்கு விட்டுக்கிட்டே கொடுக்குறான். அதை வாங்கி பாவ் பேக்குள்ளே போட்டு போய் அவனோட பிளேஸில் உட்காந்துடுறான். அப்போ கைன்னு பாவை பார்த்துக்கிட்டே, இனிமேல் என் கிளாஸில் யாரும் லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறான். கிளாஸ் முடிஞ்சிடுது போல். அப்போ எல்லாரும் கிளாஸை விட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க. அப்போ பாவை மட்டும் தூரத்துல இருந்து கைனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை கைன் நோட்டீஸ் பண்ணிடுறான். அவன் பக்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, உன் ஃபோனை காட்ட அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு என் ஃபோனை காட்டணும், என் ஃபோன் என்னோட ப்ரைவசி, அதெல்லாம் காட்ட முடியாதுன்னு பாவ் சொல்கிறான். இல்லை, நீ என்ன ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு தெரியும், காட்டு. இப்போ நீ காட்டலைன்னா நான் அப்புறம் போய் காலேஜில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அப்படியெல்லாம் என் ஃபோனை நான் காட்ட முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் என்னோடய ஃபோட்டோ இல்லைன்னா நானே எல்லோரும் முன்னாடி அப்பாலஜைஸ் பண்ணுறேன், அப்படி மட்டும் என் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு அவன் மிரட்ட, வேறு வழி இல்லாமல் பாவ் அவனுடைய ஃபோனை கொடுத்துட்றான். அவன் பார்க்கும்போது அவன் நினச்ச மாதிரியே அவன் கையில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். ஆனால் வெறும் ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கேங் எதுலையோ ஷேர் பண்ணியிருக்கான் போல். ஸோ எல்லாருமே யார்டா இது, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு கைனுடைய அழகாக வர்ணிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் கைனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் அந்த ஃபோன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி, இன்னொரு டைம் இந்த மாதிரி நீ ஃபோட்டோ எடுக்கிறத நான் பார்த்தேன், போய் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னுட்டு போகிறான். அடுத்த சீனில் ரெஸ்ட் ரூமில் பாவ் அவனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே கைன் வரான். இவனை பார்த்ததுமே, மறுபடியும் நீயா அப்படின்னு கைன் கேட்க, உங்களை மறுபடியும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாவ் நக்கலாக சொல்கிறான். ஃபஸ்ட்டு டேவே மறுபடியும் என்கிட்டயே மாட்டிக்கிட்டு இருக்கியே, இது நல்லதில்லை, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன் சார் என்ன ஆகும் அப்படின்னு அவன் நக்கலாக கேட்குறான். இது மட்டும் என்னோடய ஃபஸ்ட் டேவாக இல்லாமல் இருந்துச்சு, நான் உன்னை போய் இவ்வளோ நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன் சார் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, என் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தால் என்னை தனியாக கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணுங்கள்,
இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் டபுள் மீனிங்காக சொல்ல, அந்த டபுள் மீனிங்கை புரிஞ்சுக்கிட்ட கைனு அவனை இழுத்து ஒரு ஓரமாக நிற்க வச்சு, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீ தாங்க மாட்டேடா, உன்னால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பாவு, நீங்கள் சும்மா வாயால் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எப்படி என்னால் நம்ப முடியும் அப்படின்னுட்டு அவன் பேண்ட்டை பார்க்குறான். அடுத்த சீனில் கைனு பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ கதவு சாத்தினதுமே பாவை தள்ளி கைன் கிஸ் பண்ண பக்கத்தில் போகிறான். ஆனால் பாவ் அவனை கிஸ் பண்ண விடாமல் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அப்போ கைன் கிஸ் பண்ண பக்கத்தில் வர, நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை தவிர வேற யாரையும் கிஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னுட்டு அவன் மறுபடியும் கிஸ் பண்ண பக்கத்தில் வரான். அவன் திரும்பி திரும்பி கன்னத்தையே காமிச்சிட்டு இருக்கான். அப்படியா விஷயம், இப்போ பாரு அப்படின்னுட்டு அவன் பக்கத்தில் போய் கிஸ் பண்ண அவனையும் உன்னை கிஸ் பண்ணுறான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு. பாவை தூக்கி டேபிளில் வச்சு கைன் அவனுடைய வித்தையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன் பாரு அப்படின்னுட்டு அவனுடைய பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு போல, இல்லை காலையிலலாம் இல்லை, அன்னைக்கு நைட்டே தான், ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை பாவு நக்கலாக சொல்கிறான். பரவாயில்ல டீச்சர், 45 மினிட்ஸ் நல்லாவே கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பாவோடைய ஃபோனுக்கு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். யார் பேசுனாங்கன்னு தெரியல. எல்லாம் ரெடி அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு கைன் கேட்க, அது வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, கங்க்ராட்ஸ் அப்படின்னு அவன் சொல்ல, என்ன நான் உண்மையாலுமே தான் சொல்கிறேன் அப்படின்னு பாவ் சொல்ல, நானும் உண்மையாக தான் சொன்னேன், கங்க்ராட்ஸ் அப்படின்ற அவன் அசால்ட்டான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறான். அதுக்கு பாவ் கேட்குறான், ஏன் அவ்வளோ சீக்கிரம், நீ வெறும் இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ணுவியா, 2 3 4 5 6 7 அதெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் பக்கத்தில் வந்து, பாவம் நீயே ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டு, உனக்கு என்னோட கிளாஸ் ரொம்ப தேவைப்படுதில்ல, ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் இவங்களுடைய பாஸ்டில் நடந்த விஷயம். இப்போ பாவும் கைனோட வீட்டில் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம், பரவாயில்லையே அப்படின்னா நீ கைனுடைய கிளாஸில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கைன் கிளாஸ் எல்லாம் நல்லா எடுக்கிறானா அப்படின்னு கேட்க, அவர் ரொம்ப நல்ல டீச்சர், பாடமெல்லாம் ரொம்ப சூப்பராக எடுப்பார், எந்த டவுட்டாக இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணுவார், என்ன கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு நக்கலாக சொல்ல கைன் இவனை பார்த்து முறைக்கிறான். அப்போ அவனோட பேரண்ட்ஸ் ரொம்ப பெருமையாக, கைன் எப்பயுமே டாப் ஸ்டூடெண்ட்டு, இப்போ கூட அவன் மாஸ்டர்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹூயனுடைய அப்பா இவங்கிட்ட, உன்னோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாவ் சொல்கிறான், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் ஆர்ஃபன் அப்படின்னு. உடனே ஒரு நிமிஷம் எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் கூட இப்போ தான் கைனுக்கு தெரியும் போல். கைனும் ஆச்சரியமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹூயன் சொல்கிறா, அப்பா அவனை சாதாரணமாக நினைக்காதீங்க, அவன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங், இப்போ தானே அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், ஆல்ரெடி இப்போவே அவன் வீடு வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா பரவாயில்லையே அப்படின்னு அவங்க சொல்ல, எனக்கு இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் லக்கி ஆனதால் எனக்கு கொஞ்சம் மணி கிடச்சிச்சு, அதில் தான். ஆனால் இப்போ நான் அந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், அதான் என்னோடய ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹூயனுடைய அம்மா, பரவாயில்லையே நீ ரொம்ப நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கைனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் கடுப்பாயிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் போயிடுறான். எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னுட்டு ஹுயின் அங்கேருந்து வெளியில் வரான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, நீ அவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவன் ஒன்றை விட 5-6 வயசு சின்னவன் அப்படின்னு சொல்ல, அதனால் என்ன, இப்போ எல்லாரும் 10 வயசு 20 வயசு ஏஜ் கேப்லேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதில் என்ன அப்படின்னு அவன் அசால்ட்டாக கேட்குறான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு சரியான வேலை கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, அவனை அப்படி நினைக்காத, அவனுக்கு நல்ல ஆம்பிஷன் இருக்குது அப்படின்னு ஹூயன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போவே பாவும் உள்ளேருந்து வெளியில் வந்துடுறான். அவன் சொன்னது கரெக்டு தான், நான் அவளை பத்திரமா பார்த்துக்குவேன் டீச்சர் அப்படின்னு சொல்ல, டீச்சரெல்லாம் காலேஜில், இங்கே நீ அவனை பிரதர் இன்லான்னே கூப்பிடு அப்படின்னு ஹூயன் சொல்கிறான். அப்போ அங்கே இன்னொரு பொண்ணு வரான். எல்லாரும் வெளியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஹூயனை பாவை அவளுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இதுதான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு, நீங்கள் இன்றைக்கி வரீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், சாரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஹூயன் சொல்கிறான், இதுதான் ட்ரா அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கும்போது கைன் பக்கத்தில் வந்து என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு ட்ராவை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஒய்ஃபுன்னு சொன்னதுமே பாவுக்கும் ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது போல். அவனும் அவனை ஆச்சரியமாக பார்க்க, இவங்க 2 பேருக்கும் போன வருஷம்தான் கல்யாணம் ஆச்சு,
எங்கள் பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் 2 பேரும் உண்மையிலுமே ரொம்ப க்யூட்டான கப்பலாக இருக்கோம்ல அப்படின்னு கைன் பாவ் கிட்ட கேட்குறான். பாவ் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஆமான்றான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிஞ்சுது. இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம்ல. ஒருத்தவன் பார்த்தா கல்யாணமே பொண்டாட்டி வச்சிருக்கான், இன்னொருத்தவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இவங்க 2 பேருக்குள்ள என்ன லவ் என்ன நடக்க போகுதோ தெரியல. அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.